தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு. இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். 14 டிசம்பர் 2022 அன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் மாநிலத்தின் விளையாட்டு உட்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளை ஈர்க்கும் முயற்சிகளுக்கு புதிய ஊக்கம் கிடைத்தது. இதன் ஒரு பகுதியாக 7 பிப்ரவரி 2024 அன்று மதுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் கிராமப்புற விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவு வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராகும் வீரர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு இலவச விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மட்டை பந்தாட்டம், கால்பந்தாட்டம், கைப்பந்தாட்டம், சிலம்பம், எரிபந்தாட்டம் உள்ளிட்ட 33 வகை விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் அடங்கிய இலவச உபகரண பெட்டிகள் வழங்கப்படுகின்றன. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள 12,620 கிராம ஊராட்சிகளுக்கு ரூபாய் 85.99 கோடி செலவில் இலவச விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு வழிகாட்டுதல் திட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மினி மைதானங்கள், சென்னைக்கு அருகே ஒரு விளையாட்டு நகரம், விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த ஊக்கத்தொகைகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் போன்ற பல்வேறு திட்டங்கள் மாநிலம் முழுவதும் விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவித்து தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்றியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல.